ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடிபடுற மாரி இருக்கும். பட் ஜஸ்ட் மிஸ் வந்து அங்க இருக்கிற அந்த கேமியோ ரோல் பண்ற ஹீரோ தான் வந்து காப்பாத்துறாரு. வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாங்ன்னு நம்ம வந்து வச்சிருக்கோம். அப்ப நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பெஜாரா இருக்கு. பொறாம அப்படியே பொங்கி வழியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் "ஏன்பா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வந்து இருக்க மாட்டீங்களா? இந்த மாரி ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, நம்ம சாங் கையில பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் ரத்தம் வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் தான் போல. ஸோ, அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட் பண்ணவரும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உன் சீனே இப்போ கிடையாது. நீ எதுக்குப்பா இப்போ வந்து வந்தன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சாங்க இந்த மாரி வந்து நீங்க தானே வந்து டைரக்டர். ஸோ, அப்படியே உங்களையும் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் நான் வந்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் இல்ல, இல்ல பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு மாரி சர்ப்ரைஸா ஆயிடுச்சு. நீ வரேன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சு மறைஞ்சுலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் 2 பேரும் வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் வந்து இந்த மாரி நான் வந்தது வரையும் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சாப்பா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இல்ல, இல்ல. அப்ப அந்த டைம் நம்ம பிரேக்கப் பண்ணும்போது நான் உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வந்து இல்ல. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னத்த பூச்சிலாம் வந்து கிள்ளுவாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தர் வருவாரு. இந்த மாரி வந்து செட்டெல்லாம் வந்து ரெடி சார்ன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆன்னு சொல்லிட்டு இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே பூனைங்க எப்படி பொறாடும், அந்த மாரி வந்து பொறாண்டிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, உட்டா நம்ம சாங்க புடிச்சு பொறாண்டிருவாரு போல. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளே கோவாவுல இறங்கிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, உள்ள பூந்துட்டு இந்த மாரி ஷூட்டிங்லாம் வந்து டைம் ஆச்சு. வா, வா வந்து போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறாரு. நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வணக்கம்லாம் வந்து வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினா சரி ஓப்பா நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு, ஒப்பான்னு சொல்லிட்டு போனது நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. என்ன நீ அவன ஒப்பா அது இதெல்லாம் கூப்பிடுற, இதெல்லாம் கொஞ்சம் தப்பா ஆச்சுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா என்ன நீ இப்படிலாம் வந்து பேசுற? அவன் என்னதான் என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு மரியாதை குடுக்கணும்ல. அது ஏன் நீ இந்த மாரி இது பண்ணன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இத பாரு இந்த மாரிலாம் வந்து பேசாத. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குன்னு" சொல்லுவாரு. நம்ம ஹீரோ என்ன, "ச்சே ச்சே நீ ஏன் இப்படிலாம் வந்து யோசிக்கிற? இப்ப நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் தானே. ஏன் இந்த மாரிலாம் வந்து இது பண்றன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட கண்ணத்த பிச்சு கிள்ளுவாரு. நம்ம ஹீரோயினா, "டேய் என்னடா பண்ற? யாராவது பாத்துற போறாங்கன்னு" சொல்லிட்டு இதுங்க 2ம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இது நம்ம சாங்கும் வந்து பார்த்துட்டு தான் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஹீரோட பார்ட் தான் வந்து போயிட்டுருக்கும். ஷூட்டிங்கும் வந்து அந்த டைம் நல்லபடியா வந்து முடியுது. அப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, என்கரேஜ்மென்ட் பண்ணும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம சாங்கும் வந்து உள்ள வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஸா தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்கரேஜ்மென்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது. சாங்கும் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆயிட்டார்ல. ஸோ அவங்கள வந்து டெடிகேட் பண்றாரு. ஒரு லஞ்ச்லாம் கூட எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? ஸோ அந்த கார்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்காக வந்து டெடிகேட் பண்றேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து லஞ்ச் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன ரொம்ப ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு பொறாமப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இத பார்த்துட்டு, "என்னப்பா பொறாமப்படுறியா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்லன்னு சொல்லி சமாளிப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னன்னா வந்து நம்ம சாங் வந்து இந்த மாரி அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல வர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் வந்து நல்லபடியா வந்து பேசுவாங்க. இதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சர்காஸ்டிக்கா வந்து சொல்லுவாரு. இந்த மாரி வந்து டைரக்டரும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு, கூட நடிக்க போற ஆக்டரும் வந்து ஃப்ரெண்டு, வாழ்றீங்கம்மா அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம சாங் என்ன பண்ணுவார்ன்னா, உடனே வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இது பாரு நீ இந்த படத்துல வந்து நடிக்கிறத சீக்ரெட்டா வந்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டால வந்து போஸ்ட்லாம் வந்து போடாத" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாங் "ச்சே ச்சே அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. சும்மா ஒரு இதுக்கு தானேன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுப்பாங்க. நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து நிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம காண்டாவுது. நம்ம ஹீரோ பத்தி "இவன் எதுக்கு இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கான்? இதெல்லாம் சுத்தமா வந்து பிடிக்கலன்னு" சொல்லும்போது, "ஏன் உனக்கு அவன பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம "எனக்கு ஏன் அவன பிடிக்காது? எனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. ஹீரோயினுக்கு என்ன பிடிக்காதுன்னு, நீ என்ன பிடிக்காதுன்னு தானே சொல்வ. இப்ப நீ என்ன ட்விஸ்ட்டா அடிக்கிறன்னு" சொல்லும்போது, நம்ம "இத பாரு. நீ பண்ணிட்டு போன வேலை வேற, அவன் பண்ணிட்டு போன வேலை வேற. நீ வேற ஏன் 2த்தையும் போட்டு குழப்பிக்கிற? அவன் ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா நல்லபடியா தான் ட்ரீட் பண்ணான். உன்ன மாரிலாம் வந்து கிடையாது. அதனால உன்ன வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. நம்ம சாங் கொண்டு வந்த அந்த லஞ்ச் கார்ட்ல அது மேல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஃபேன் அவரு தான் போட்டு மென்ஷன்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோலாம் பார்த்து செம பெஜாரா வந்து ஆவுறாரு. நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா, ஆமா நாங்கலாம் வந்து ஒண்ணா படிக்கிற காலத்திலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேனா இருந்தோம். நீ ஏன் இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆவுறன்னு வந்து இவங்க 2 பேரும் இப்படி பேசியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி தர்ம சங்கடமா இருக்கு. சாங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட போய் க்ளோஸா போய் வந்து ஃபோட்டோலாம் வேற எடுக்குறார்ல. அது மட்டும் கிடையாது. நம்ம சாங் என்ன பண்றாரு, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீய வந்து கூப்பிடுறாரு. இந்த மாரி நாங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறோம். நீ எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து குடுப்பான்னு சொல்லும்போது, நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாரு. பட் நடுவுல நம்ம ஹீரோ வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாரி நம்ம நடுவுல நம்ம ஹீரோ வராரு. வந்து இந்த மாரி ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து பிரச்சனையா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பேரும் வந்து லஞ்சுக்கு வந்து போறாங்க. அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் வந்து கம்மியா இருக்கு. உடனே நம்ம சாங் என்ன பண்றாரு, 3 பேர் தான் உட்கார முடியும். நம்ம 3 பேரும் உட்காரலாம்ன்னு
சொல்லிட்டு கூப்பிடுவாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, "இல்ல பரவால்ல நாங்க வேணா 2 பேரும் வெளில போய் சாப்பிட்டுக்கிறோம்னு" சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் இருக்குல்ல, அத வந்து எடுத்து போட்டுக்கலாம்னு" சொல்லிட்டு 4 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து சாப்பிடுவாங்க. நம்ம சாங் தான் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்காரு. இந்த மாரி வந்து நீ டைரக்டர் ஆவ நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். அது மட்டும் கிடையாது. உனக்கு ஒரு நிக் நேம் கூட வச்சிருக்கேன் தெரியுமா? டைரக்டர் ஜூன்ட்டு. நான் ஆரம்பத்திலேயே அதான் வந்து சொன்னேன். இப்ப நீ உண்மையிலேயே டைரக்டர் ஆயிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஐய்யய்யோ! ஏன்டா இப்படி பண்ற? அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏய் நீ வேற ஏன்டா சும்மா இருக்க மாட்டேன்ற? அவன் வேற பொறாமையில பொங்குற மாரி இருக்குடான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பொறாமையில பொங்குறாரு. உட்டா உனக்கு ஏதாவது பண்ருவாரு போல நம்ம சாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாங் என்ன பண்றாருன்னா, இந்த மாரி உங்க ஃபோன் நம்பர் வேணா வந்து என்கிட்ட குடு. நான் வந்து உங்க ஃபோன் நம்பர மிஸ் பண்ட்டேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்லாம் வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் வந்து கால் பண்ணுவாரு. பட் ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் என்ன ஆயிருக்கு, நம்ம ஹீரோயின் ஃபோன்ல ஆல்ரெடி வந்து இருந்திருக்கு. அந்த பேர் கூட வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஐய்யயோ! இது எப்படிடா நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இல்ல என் பழைய ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு. அதுல இருக்க சிம் கார்ட் மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன். அது இது பண்ணும்போது சிங்க் ஆயிடுச்சு போல. ஸோ அதனால தான் உங்க நம்பர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சமாளிச்சுட்டு வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து போயிடுவாரு. என்னடா இவனுங்க மத்தியில நம்ம வேற மாட்னு சாவுறோமான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவா இவன் தொல்ல வேற தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சாங்க தான் வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு இடத்துல வந்து அடுத்த சீனுக்காக வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அப்பதான் கீழ இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, தேடிட்டு இருப்பாரு. பார்த்தா இதுங்க 2ம் பேசுறது வந்து கேட்பாரு. இந்த மாரி ஆடியோ அந்த இது இருக்குல்ல, ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அத வச்சு வந்து கேட்பாரு. சவுண்ட் மிக்ஸரும் வேற பக்கத்திலேயே இருப்பாரு. அவரு வந்து சொல்லுவாரு, "சார் இந்த மாரி ஆடியோ கொஞ்சம் இதுவா இருக்கு. பரவாயில்லையா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அத போட்டுனே வந்து இவங்க 2 பேரும் பேசுறத வந்து கேட்பாரு. நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் வந்ததுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? நீ ஏன் ஒரு மாரி டல்லாவே இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன, "ச்சே! ச்சே! அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ வந்து ஆக்டர், நான் வந்து டைரக்டர். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து நடந்துக்கலாம்னு" சொல்லும்போது, நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இந்த மாரி டைரக்டர் ஆனது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா, கேட்க கேட்க கடுப்பாவுது. "டேய் ஏன்டா என் வயித்தெரிச்சல வந்து கொட்டிக்கிறீங்க?" அந்த மாரி இதுவா இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகேப்பா" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காத்து வேற பலமா அடிக்குதா, நம்ம சாங் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின சேவ் பண்ணணுன்ற பேர்ல ரொம்ப க்ளோஸா வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பா வந்து ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி வந்து சரி நீ ஆக்டர், நான் வந்து டைரக்டர். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். இந்த மாரி இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த மாரிலாம் நடந்துக்க வேணாம்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா நாகரிகமா வந்து சொல்லிடுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு லேடி வந்து வராங்க. இந்த மாரி அடுத்த சீன், அதாவது நம்ம சாங்குக்கான சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்லாம் வந்து யூஸ் பண்ணணும் போல. அதுல எந்த கன்னு ஓகேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற கடுப்புல வந்து ஏதோ ஒரு கன்ன எடுத்து, அவங்க ஷூட் பண்ற மாரி எய்ம்லாம் வச்சுட்டு இது பண்றாரு. வுட்டா வந்து ரியல் கன்னா இருந்தா ஷூட் பண்ணிடுவார் போல. அந்த அளவுக்கு செம்ம டெம்ப்ல வந்து இருக்காரு நம்ம ஆளு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி இந்த கன்னு ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாங் கிட்ட பேசணும்னு நம்ம ஹீரோ சொல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா, தனியா வந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது, இந்த மாரி ரொம்ப க்ளோஸாலாம் வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியுது. நீங்க தான் வந்து ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் இதெல்லாம் வந்து தெரியும். நீங்க பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டா. ஏன் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் கூட அத வந்து அவ அனுபவிக்க முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணா. அப்ப நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆறுதலா இருந்தேன். அது மட்டும் இல்ல அவ எதிர்பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்லாம் நான் தான் வந்து குடுத்தேன். இப்படிலாம் வந்து இப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுது. இத பாருங்க வேலைன்றது வேற, இந்த பர்சனல் விஷயம்ன்றது வேற 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அது கடுப்புலயே வந்து கலண்டுவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீனாவும் பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லஞ்ச்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அது இவங்களுக்கும் வந்து சேரும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காது போல. இந்த மாரி அவன் வந்து பண்றான். எனக்கெல்லாம் ரொம்ப கடுப்பா ஆகுது. நானும் வந்து லஞ்ச்லாம் வந்து குடுக்கணும் தான் வந்து ஏற்பாடு பண்ணணும்னு நெனச்சேன்னு சொல்லும்போது, நம்ம மேனேஜர் பைப்ல என்ன பண்றாருன்னா, அதாவது அவங்க மேனேஜர் வந்து, "நான் அதுக்குள்ள ஆல்ரெடி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஜஸ்ட் ரெடி ஆகுங்க. அதுவே வந்து போதும்ன்னு" சொல்லிட்டு, அந்த லஞ்ச பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீனாக்கு வந்து ஊட்ட வந்து வருவாங்க. பட் நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்ணா, "இல்ல, இல்ல வேணாம். எனக்கு அடுத்த சீன் வந்து கிஸ்ஸிங் சீனு. ஸோ அதனால இப்ப எதுவும் சாப்பிட வேணாம்னு" சொல்லும்போது, நம்ம மேனேஜர் "கிஸ்ஸிங் சீனா இருந்தா என்ன? சாப்பிட்டுட்டு வந்து பிரஷ் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனா பொண்ணு "இல்ல, இல்ல வேணாம், வேணாம். நான் அப்புறமாவே வந்து சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு இது பண்ணுவா. ஏன்னா அந்த கிஸ்ஸிங் சீன் வந்து யாரோட? நம்ம ஹீரோடல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப வந்து இங்க வந்து கான்ஷியஸா வந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த கிஸ்ஸிங் சீன் வந்து நடக்க போகுதுல்ல. ஸோ அதுக்கான ரிஹர்சல் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவையும், ஹீயும் பார்த்தீங்கன்னா நடிக்க வைக்கிறாங்க அந்த சீனுக்கு. ஹீரோயின் வந்து அந்த சீன நரேட் பண்ண நம்ம ஹீரோவும், ஹீயும் வந்து நடிக்கிறாங்க. இதுல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம இன்வால்வ்மென்ட்டோட இருக்காரு. இப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹீலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் உன் கூட வந்து நான் ஏன்டா இப்படிலாம் வந்து நடந்துக்கணும்?" அப்படின்ற மாரி வந்து மூஞ்சி வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்க நரேட் பண்ண நம்ம ஹீரோ கரெக்ட்டா
பக்காவா பண்றாரு. பட் நம்ம ஹீரோட முகம் தான் பார்க்கணுமே. "டேய் என்ன உட்ருடா நான் இப்படியே வந்து ஓடிட்டுவேன்டா" அப்படின்ற மாரிலாம் வந்து அப்படியே அந்த கிஸ்ஸே வந்து ஒரு மாதிரியா வந்து இப்ப அந்த கிஸ்ஸிங் சீன் ரிஹர்சலே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கரெக்ட்டா நம்ம ஹீனா வராங்க. நம்ம ஹீனா வந்து என்ன பண்ணலான்னா, "நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வேணா கிஸ்ஸிங் சீன்ல வந்து இனிஷியேட் பண்றேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதுவும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிஸ்ஸிங் சீனோட ரிஹர்சல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தா இந்த ரிஹர்சல் வந்து எதிர்பார்த்த மாரி நல்லாவே வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சீனும் வந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த சீன பத்தி தான் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த சீன் ஓரளவுக்கு ஓகேவா வந்து இருக்கு. அப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து டயர்டா இருக்காங்க போல. இதுக்கு மேல ஷூட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் அவுட்டிங் வந்து எல்லாமே போலாமே! அது நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, சும்மாலாம் வந்து வர முடியாது. ஏதாவது கேம் அது இதுன்னு வச்சு பிரைஸ்லாம் வச்சா நல்லாருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், அந்த மாரிலாம் வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே டீம் அவுட்டிங் வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிலாக்ஸ்க்காக வந்து டீம் அவுட்டிங் போலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம சாங்கும் வந்து வராது. இந்த சாங் வந்து என்ன சொல்றது, எல்லாரும் டீம் அவுட்டிங் வந்து போறீங்களே, எனக்கு ஒரு இடம் தெரியும். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து போலாம். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனாவும் பார்க்குறாங்க. என்னப்பா இவன் வந்து இந்த டைம்ல வந்து நிக்கிறான்னு சொல்லும்போது, நம்ப சாங் என்ன பண்றாரு, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வணக்கத்த வந்து வச்சுர்றாங்க. நம்ப ஹீரோவும் சரி, ஹீனாவும் சரி, எந்த விஷயத்துல ஒத்துமையா இருக்காங்களோ இல்லையோ, இந்த சாங்க வெறுக்கிற விஷயத்துல மட்டும் நல்லா ஒத்துமையா வந்து இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே வேவ் லென்த்லயே வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோயின்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே சரி நீங்களும் வாங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க பொறாமையில பொங்கி வழியிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கார்ல போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி நம்ம சாங் என்ன பண்றாருன்னா, எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அனுப்பிட்டே இருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து காரோட பத்தி சிங்க் ஆயிருக்கும்ல. ஸோ அந்த சிங்க்ல வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம சாங் தான் வந்து ஃபோட்டோலாம் வந்து அனுப்புறாரு. ஹீரோவும் வந்து பார்த்துட்டாரு. என்ன நடக்குது? அவன் ஃபோட்டோலாம் வந்து அனுப்புறான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன ஏன் இந்த மாரி சந்தேகம்லாம் வந்து படுற? அவன் அனுப்பிச்ச ஃபோட்டோவ பாரு. நாங்க 2 பேரும் எடுத்தோமே, அப்ப ஃபோட்டோ தான் வந்து அனுப்புறாரு. இத பாரு நீ ஜெலசி ரொம்ப வந்து இதுவா இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல, நம்ம ஹீரோவா சாரிப்பா என்ன தப்பா எடுத்துக்காத. என்னால வந்து முடியல. அவன் வந்து உன்கிட்ட க்ளோஸ் ஆகுறது எனக்கு சுத்தமா வந்து புடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கஷ்டப்பட்டு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோனா ச்சே ச்சே அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ ஏன் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ற? இப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவா சரி ஓகே இப்ப யார் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கா? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா, இல்ல அவன் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ என்ன டேய் டேய் ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுறா, ஏன்டா இப்படி உயிர வாங்குறீங்க? அப்படின்ற மாரி வந்து இருப்பாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க தான் வந்து காட்டுறாங்க. அதான் அந்த டேட்டிங் ஷோ வந்து போயிட்டு இருக்குல்ல, அந்த டேட்டிங் ஷோல பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜேசன் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த கன்ஃபெஷன பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு உங்க மேல வந்து எந்த விருப்பமும் இல்ல. நான் ஒருத்தவங்க வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி நம்ம ரேங்க் கிட்ட வந்து சொல்லும். நம்ம ரேங்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஓகே சொல்லலன்னா என்ன? எவ்வளோ பசங்க வெளில இருக்காங்க. இந்த பொண்ணு இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "என்ன மேடம் இப்படிலாம் வந்து பேசுறீங்க? அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து லவ் பண்ணியிருக்கும். பாருங்க எப்படி வந்து அழுது" அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம ரேங்க் தான் வந்து இன்டர்வியூ எடுக்குறாங்க. இந்த மாரி நடந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னமும் ஸ்டில் வந்து நீங்க ஜேசன் வந்து விரும்புறீங்களா? அப்படின்னு வந்து சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணும், "நான் என்ன பண்றது? எனக்கு வேற சாய்ஸ் கிடையாது. அவரு தான் வந்து இன்னொருத்தர வந்து விரும்புறாருன்னு" சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு கேமா வச்சு வந்து நடத்துவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அந்த கை விலங்கு மாட்டுவாங்கல்ல, அது வந்து ஒரு சைட பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன் கிட்ட போய் மாட்டும். பட் நம்ம ஜேசன் என்ன பண்ணுவார்ன்னா, அத வந்து கட் பண்ணி விட்டுருவாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்கும் வந்து அங்க வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது என்னமோ தெரியல. அவங்களுக்கு ஒரு மாரி கில்ட் ஃபீலிங்கா வந்து இருக்கும். அவங்க அந்த இடத்த விட்டே வந்து போயிடுவாங்க. நம்ம ஜேசனும் பார்த்தீங்கன்னா, அத தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஜேசன் வந்து நம்ம ரேங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்து போவாரு. இந்த மாரி வந்து அவரோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து கன்ஃபஸ் வந்து பண்ணுவாரு. பட் நம்ம ரஹான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம ஜேசனோட ஃபீலிங்ஸ பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. அந்த டீம் அவுட்டிங் தான் வந்து காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம கேமு, ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி டீம்லாம் வந்து பிரிச்சிருக்கோம் சார். நீங்க வந்து ப்ளூ டீம் கேப்டனா வந்து இருங்கன்னு" சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெட் டீம் கேப்டனா "தோ வந்துட்டாரு பாருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம சாங்க தான் வந்து காட்டுறாங்க. நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம மாஸா வந்து என்ட்ரி குடுப்பாங்களா, நம்ம ஹீரோக்கு "சைக் இவன் தொல்ல வேற தாங்கவே முடியலையே" அப்படின்ற மாரி இருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, ஏதேதோ ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வரத பார்த்தா, இந்த கேம்பிங்லாம் பண்ணும்போது சில ஐட்டம்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வராரு. ஸோ நம்ம ஹீரோவுக்கும், நம்ம சாங்க்கும் பார்த்தீங்கன்னா, இங்க
செம்மையா வந்து முடிக்கும் போது போல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, மீட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ப ஹீ தான் என்ன பண்ணா, நடுவுல போயிட்டு இந்த மாரி அந்த வெயிட் எல்லாம் வந்து தூக்கிட்டு வராரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாங் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரெஸ் பண்றான். ஒரு கேமியோ ரோல் வந்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்றா. எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. ஸோ இன்னைக்கு நான் வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் வந்து இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீனா ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டாட்ஜ் பால் வந்து வைக்க போறாங்க கேமா. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னரா வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ப என்ன பண்றாருன்னா, இன்னொருத்தர் கூட வந்து ஜாயின் ஆயிட்டாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா போறாங்க. இந்த பக்கம் நம்ப சாங் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் வந்து இழுத்துட்டு வந்து போறாரு. நம்ம ஹீரோக்கு இத பார்த்தோனே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா, அந்த கேம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்லன்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினும் நம்ம சாங்கையும் பார்த்தோனே, அவரும் பார்த்தீங்கன்னா கேம்ல வந்து வந்து பார்ப்பாரு. ஹீரோயின் கூட வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்க லேடிய சார் சார் உங்க பார்ட்னர் நீங்க வந்து தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு தேடும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா அங்க இருக்குல்ல, நம்ம ஹீனா கிட்ட போய் இந்த மாரி நம்ம 2 பேரும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ஏன்ப்பா உன் கூட வந்து விளையாடணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா உடனே இது பாரு உனக்கும் எனக்கும் சரி நெறைய விஷயத்துல ஒத்து போகாம இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேருக்குமே சாங் பிடிக்காது. அவன வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும்னு சொல்லும்போது, ஹீனாவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் வந்து செட்டு சேர்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க வந்து பார்ட்னரோட வந்து வந்துட்டாங்க. கேமும் வந்து அங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா வந்து இங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈயோட பார்ட்னர் இருக்கார்ல, அவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் நம்ம சாங்க்கு தான் பார்த்தீங்கன்னா, கடுமையா வந்து போட்டியா வந்து இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, என்ன இவனுங்க 2 பேரும் மட்டுமே விளையாடுறானுங்க. பால் எனக்கு பாஸே பண்ண மாட்டேங்கிறானுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களே தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சாங்கும் சரி, நம்ம ஹீரோவும் சரி 2 பேரும் வந்து அடிக்கிற அடியில பார்த்தீங்கன்னா, மூஞ்சி முகரெல்லாம் போயிடும் போல. அப்படி வந்து பால வந்து த்ரோ பண்றாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, பால் த்ரோ பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தவறுதலா வந்து விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கேம்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின வந்து காப்பாத்த வந்து போவாரு. அப்ப அங்க இருக்க லேடி வந்து பார்த்தீங்கன்னா, "இத பாருங்க உங்க பார்ட்னர விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க. நீங்க வந்து அவுட் சார்ன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா "ஏய் லூசாடா நீ ஏன்டா வந்த?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா "ச்சே ச்சே பரவால்ல விடு" அப்படின்ருவாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவ தான் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்காக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அங்க இருக்க பாட்டி வந்து "நானும் வேணா உங்க கூட வரேம்மா" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவங்களா "இல்ல வேணாம்மா நானே வந்து பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு போவாங்க. அப்படி போயிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, இவங்கள யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ற மாரியே இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா, யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற டென்ஷன்ல ஒரு மாதிரியே ஆயிட்டு வந்து கீழ வந்து விழுந்துருவாங்க. பட் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு போயின்னே இருக்கிறான். அப்ப அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவாரு. "என்னம்மா இங்க வந்து என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நான் வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்காக வந்து கிளம்புறேன்ப்பா. இந்த மாரி எனக்கு ஒரு மாரி படபடப்பா இருக்கு. நான் பஸ் ஸ்டாப் வேற போணும்." அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன பண்ணுவார்ன்னா, "பரவால்ல விடுங்கம்மா, நானே வந்து உங்கள கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவரு தான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் குடுப்பாரு. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து தேடி ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார்ல, அவரு தான் பார்த்தீங்கன்னா அங்க வந்து நின்னுட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா ஒரு பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க போல. அந்த ஃபோட்டோ வந்து யாரும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. பட் அதையும் மீறி அந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கமா வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த லேடி வந்து பிரைவேட் பார்ட்டில போய் இந்த வேலைலாம் வந்து பண்ணுதா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து கிளம்புறாங்க. பார்த்தா அவங்க மேனேஜர் பைப்ல நல்லா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவ பார்த்தீங்கன்னா, காட்டு கத்து கத்துவாங்க. "டேய் என்னடா இது இந்த வேலைலாம் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணணும்னு" சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து கழுவி கழுவி வந்து ஊத்திட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் பையன் கூட வந்து சமாதானப்படுத்துறாரு. "மேடம் விடுங்க மேடம். இப்போ நடந்தது நடந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனாவோட அம்மா "என்ன நடந்தது நடந்துச்சு. இந்த மாரி எல்லாரும் வந்து என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையன் பார்த்தீங்கன்னா, காது காது வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, இந்த மாரி எல்லார் எதிர்க்கயும் வந்து திட்டுறாங்கல்ல, அவரு என்ன சொல்லுவாருன்னா, "இந்த மாரி எல்லா எதிர்க்கும் திட்டாதீங்க மேடம். எனக்கு ஒரு மாரி அவமானமா இருக்குன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீனாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அசிங்கமா வந்து திட்டிடுவாங்க. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுவான், கடுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சாப்பிடலாம் வந்து போவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாரிலாம் அந்த லேடி வந்து என்ன திட்டுச்சுன்னா, நான்லாம் வந்து செத்தே போயிடுவேன். இல்ல வேற வேலைய விட்டு போயிடுவேன். இந்த மாரிலாம் வந்து நிக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்குற அந்த மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கடுப்பாறாரு. ஏதாவது அந்த ஹீனாவோட அம்மாவ ஏதாவது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கடுப்புல வந்து வந்துட்டான் அந்த ஆளும் கூட. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, செம்ம அமர்க்களமா இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முடியும் அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னமோ வந்து வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஊட்டி விடுறதுல கூட ஒரு பிரச்சனையா இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஊட்டி விட்டு போவாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அத ஊட்டி விடுறதுக்காக தான் வருவாங்க. பட் இன்னொருத்தர் வந்து ஊட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கம்முனு வந்து சைலன்ட்டா வந்து விட்டுருவாங்க. அப்ப நம்ம சாங் என்ன பண்ணுவாரு, "ஏன் எனக்கு வந்து ஊட்டி விட மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போக பாப்பாங்க. நம்ம ஹீரோவா, "இல்ல, இல்ல நானே வந்து வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு வாங்க வருவாரு. பட் நம்ம சாங் நடுவுல பூந்து வந்து வாயில வந்து புடுங்கிடுவாரு. அவரு கையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து புடிங்கன்னா, நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரியா ஆகும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவும் பார்த்தீங்கன்னா தனியா வந்து இருக்குது. இதுங்கறடியே தனியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது
நம்ம ஹீனா என்ன பண்றாங்க, செம்மையா வந்து குடிச்சுன்னுருக்காங்க. நம்ம என்ன பண்ணாரு, ரொம்பலாம் வந்து குடிக்காத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. பட் நம்ம நான் குடிச்சா என்னதான் நீ பண்றன்னு சொல்லிட்டு நான் பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி வந்து ஹேங் ஓவர் ஆக போகுதுல்ல, ஸோ அதனால இவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வருவாரு. பார்த்தா நம்ம ஹீனா வந்து அந்த பிளேஸ்லயே வந்து இருக்க மாட்டாங்க. அங்க இருக்க நம்ம ஹீரோயின் கிட்டலாம் வந்து விசாரிப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க மேனேஜர் கிட்ட, அதாவது நம்ம ஹீனாவோட மேனேஜர் கிட்டயும் போய் விசாரிப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, உங்க கூட தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து டென்ஷனா ஆவுது. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, தேடி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பொண்ணு எங்கேயோ ஒரு மூலையில வந்து உட்காந்துருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பதறாரு. "ஏன் இந்த மாரி பதற வைக்கிற என்ன? நீ வந்து உன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீனா என்ன பண்றாங்க, "ஏன்? அப்ப நீ வந்து என்ன தேட மாட்ட. அப்ப உனக்கு என் மேல அக்கறையே இல்லன்னு" சொல்லிட்டு இது பண்ணும்போது, "நீ தான் வந்து அங்க இங்கன்னு வந்து சுத்திட்டு இருப்பியே. என் மேல தான் வந்து கண்டுக்கவும் மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடி போதையில வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி "என்ன சுத்தி யாருமே இல்ல. என் ஸ்டாஃப் இல்ல. எங்க அம்மா இல்ல. யாருமே இல்ல. இப்பயாச்சும் வந்து உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரா என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து கிஸ் பண்ண வருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே வந்து இது அவாய்ட் வந்து பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீ எப்பவுமே இப்படிதான் இருப்ப. நீ சரியான கோழன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாரி ஹோட்டல்ல கூட "நீ குடிபோதையில சொன்னியே என்ன வந்து புடிச்சிருக்குன்னு. இதெல்லாம் வந்து என்ன வேலைன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவாரு, அப்படிலாம் எதுவும் இல்லப்பான்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்த வருவாரு. பட் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓரமா நின்னு பார்த்துட்டு தான் வந்து இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிளேஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. அந்த தங்கியிருக்க இடத்துலயே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஷாங்கும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, "இந்த மாரி நாங்க இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து வந்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லவ் பண்ண டைம்ல எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த இடம் நெறைய ஸ்டார்ஸ்லாம் வேற இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வந்து இருப்பாங்க. நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா வந்து பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடுவாரு நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயின "எதுக்கு இப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு" சொல்லும்போது, நம்ம சாங்க "இப்பதான் நம்ம 2 பேரும் வந்து செட்லயே வந்து இல்லையேம்மா! ஏன் நம்ம 2 பேரும் ஃபார்மலா வந்து பேசலாம் தான் கேஷுவலா வந்து பேசுறேன்" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இந்த மாரி வந்து நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா அங்க தான் வந்து வருவாரு. நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வரத பார்த்துட்டு ஒரு கேள்வி மட்டும் கேட்பாரு. "இந்த மாரி உன் ஃபர்ஸ்ட் லவ் வந்து உனக்கு இன்னமும் வந்து புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, "ஆமா, நான் அவர இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேல் லவ் பண்ண தான் போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாருன்னா, அங்க வந்துட்டு நம்ம ஹீரோட கைய மட்டும் புடிச்சுட்டு நம்ம சாங் கிட்ட என்ன சொல்லுவார்ன்னா, "இந்த மாரி வந்து நீ என்ன ட்ரை பண்ண நல்லாவே தெரியுது. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்கிறது உனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ, அதனால அந்த விஷயத்த நீ வந்து மதிச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோயின கூட்டின்னு போயிட்டே இருப்பாரு. நம்ம சாங்கும் வந்து இதெல்லாம் வந்து பார்ப்பாரு. ஆனா, அவர் பாட்டுன்னு அமைதியா வந்து இருப்பாரு. ஸோ, இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வந்து பிக்கப் ஆகல. ரொம்ப வந்து சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து அந்த சீன வந்து கட் பண்ணிட்டாரு. பார்த்தா வந்து வெளியில எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ரிப்போர்ட்டர்ஸா வந்து இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. "இங்க என்ன பிரச்சனையா இருக்கு? ஒரே வந்து இதுவா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருக்கும்போது, எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம ஹீரோவ வந்து சூழ்ந்துருவாங்க. பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீனாவோட அம்மா தானே. ஸோ அந்த விஷயம் வந்து வெளில வந்துருச்சு போல. அது ஒரு ஆடியோவா வந்து ரெக்கார்டிங்கா பார்த்தீங்கன்னா, வெளில வந்து வந்துச்சு போல. ஸோ இத வந்து கேட்கறதுக்கு தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரஸ் பீப்பிள் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ நீங்களும், ஹீனாவும் பார்த்தீங்கன்னா சிப்லிங்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்துருவாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா பொண்ணும் அங்க தான் வந்து வரும். இவங்ககிட்டயும் வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்களும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கூட பொறந்தவங்களா? நீங்க 2 பேரும் வந்து அண்ணன், தங்கச்சியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீனாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.